த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் லேவியராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 24வது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்திலே ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய கட்டளைகளை குறித்து ஆண்டவர் இங்கே தருகிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த ஆசிரியர்கள் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி சில கட்டளைகளை தருகிறார். இந்த அதிகாரம் முழுவதும் தேவனுடைய மக்களின் ஊழியர்களுடைய தகுதிகள், அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆகியவை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் சடங்காச்சார கடமைகளை செய்யும் போதும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பண்புகளிலும் செயல்களிலும் தெய்வீக தன்மைகளை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்களில் ஒருவர் என்ற நிலைமையில் எதிர்பார்க்கப்பட்டதை காட்டிலும் கூடுதலான ஒரு வாழ்க்கை தரத்தை அவர்கள் மீது தேவன் நியமித்திருக்கிறார். ஆசாரியர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா அஞ்ஞான பழக்க வழக்கங்களிலிருந்து விலகி தேவனுடைய சித்தத்தை உறுதிப்படுத்தும் குற்றமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் அப்படி செய்யாமல் இருந்தால் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டியது இருக்கும். அதாவது தேவனுடைய நாமத்தின் புனிதத்தன்மையை கெடுத்து விட வேண்டியதாகும். இந்த பரிசுத்த கொள்கை உடன்படிக்கையிலும் தொடர்கிறது. ஏனெனில் தேவன் எப்பொழுதும் பரிசுத்தராகவும் நீதியாகவும் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நீதியிலே பிரியப்படுகிற தேவன். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அப்படியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று விரும்புகிற கர்த்தர். அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இது தொடர்ந்து 22வது அதிகாரத்திலே எப்படி கர்த்தருடைய ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் முழு ஆரோக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய பரிபூர்ண தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். சரீரத்தில் எந்த குறையும் இல்லாதபடிக்கு அவர்கள் தேவனுக்கு சிறந்த முறையிலே ஊழியம் செய்ய தகுதியுள்ளவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அவர் ஒரு பழுதற்ற பரிபூரணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாமும் ஆசாரியர்கள் அந்த காரியங்களிலே கிறிஸ்துவின் ஒழுக்க ரீதியான பரிபூர்ண தன்மைக்கு முன்னோடியாக இருக்க கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு பரிபூர்ணத்தை வைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தத்திலே தமது ஜீவியத்தை, தமது 33 ஆண்டுகள் அவர் ஜீவியத்தை பரிசுத்தமாக அவர் நமக்காக முன்மாதிரி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஊழியர்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்கும்படி தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய நிலைமையில் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும், கண்டனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படாத பள்ளிகளை குறித்து ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்களை குறித்தும் அங்கே தெரியப்பட்டிருக்கிறது. 23வது அதிகாரத்தில் குறிப்பிட்ட ஆண்டுடைய பண்டிகைகளை குறித்து தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய பண்டிகைகளை பட்டியலிட்டு இங்கே காட்டப்படுகிறது. அவை கொண்டாடப்பட வேண்டிய சிறப்பு நாட்களாகவும் ஆண்டவரை சிறப்புடன் தொழுது கொள்ளும்படியாகவும் நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் இஸ்ரவேலரும் அவருடைய உடைமைகளையாவும் தேவனுக்கு சொந்தமானவை என்று காட்டுகின்றன. இது அவருடைய மீட்பு, இரட்சிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல் ஆகியவற்றின் அடையாளங்களாயிருந்தன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரந்தோறும் கொண்டாடும் பண்டிகைகள் உண்டு. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடும் பண்டிகைகள் உண்டு. பாவ பரிகார நாள் என்று சொல்லி பண்டிகைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். இதை தவிர பாவ பரிகார நாள் மட்டுமல்லாமல் உபவாச நாளும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்களெல்லாம் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எப்படி ஓய்வு நாள், பஸ்கா, புளிப்பில்லாத அப்பம், முதற் பலன்கள், வாரங்களின் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ பரிகார நாள் ஆகியவற்றை, ஆசரிப்பு கூடார பண்டிகை ஆகியவற்றை இந்த அதிகாரம் விளக்குகிறது. 24வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பம் எண்ணெயும் எப்படி படைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லி காட்டுகிறது குறித்து பார்க்கிறோம். 12 அப்பங்கள்
தேவ சமூக தப்பங்கள் என்று சொல்லி 12 கோத்திரங்களை குறிக்கின்றது. இஸ்ரவேலர் தாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதையும் அவர்கள் எப்பொழுதும் தங்களை முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணித்து ஜீவிக்க வேண்டியவர்கள் என்பதையும் உணரும்படியாக இந்த சமூக தப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். யாத்திராகம் 25 அதிகாரத்திலும் இந்த காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேவதூஷணம் யாராவது பேசினால் அந்த மனிதன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற கண்டிப்பான ஒரு கட்டளையும் ஆண்டவர் கொடுக்கிறது குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிப்போம். சர்வ மகிமையின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ்.